இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு பிரண்டை துவையல். பிரண்டைய எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி துவையல் செய்யலாம்னு பார்க்கலாம். பிரண்டையில் வர இலை, இந்த கீரையும் போட்டு செய்ய போகிறேன். பிரண்டை, இந்த இலை, அதோட கருவேப்பிலை கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் கருப்பு உளுந்து கொஞ்சம், நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். பருப்பு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பருப்பு லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இதை தனியாக பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். பருப்பை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் அதில் இருக்க எண்ணெயிலே கொஞ்சம் பூண்டு, ஒரு 10 பல் பூண்டை வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் புளி, பிரண்டை கொஞ்சம் நமிக்கிற தன்மை இருக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் புளி வந்து கூட சேர்க்கணும், வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும் இந்த ஆயிலில். ஓரளவுக்கு இது ஃப்ரை ஆன பிறகு இதில் ஒரு 4 காஞ்ச மிளகா போடுறேன். 4, இந்த துவையலுக்கு தேவையான காரத்துக்கு நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நான் ஒரு 4 மிளகா போடுறேன். இந்த அளவுக்கு பூண்டு கொஞ்சம் அங்கங்கே நல்லா ப்ரௌனிஷாக ரோஸ்ட் ஆகிற ஸ்டேஜில் இதை எடுத்துடணும். பூண்டையும் புளியும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த மிளகாவும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் இதிலேருந்து எடுத்துடலாம். மிளகாவையும் பூண்டு புளி இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அகெயின் இதில் ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை இதில் போட்டு கருவேப்பிலை போட்டு இதையும் நல்லா வதக்கி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த சட்னிக்கெலாம் வதக்குற மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ரொம்ப கிறிஸ்பியாக ஆகணும்னு இல்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். கருவேப்பிலை இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க. இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. இந்த பிரண்டையோட இலையை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் படப்படன்னு லைட்டாக பொரியிற மாதிரி இருக்கும், அது வதங்கிடும். இந்த மாதிரி இருக்க நாரெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. அதெல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா தனியாக எடுத்துடணும். படப்படன்னு இப்படி தாங்க லைட்டாக வெடிக்கிற மாதிரி இருக்கும். பட் கொஞ்ச நேரத்தில் அடங்கிடும், வதங்க அடங்கிடும். நல்லா சுருண்டு இதளவுக்கு வதங்கின பிறகு இதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இது கொஞ்சம் அந்த சவுண்டோடு தான் ரோஸ்ட் ஆகும். இந்த அளவுக்கு சுருங்கி வதங்கினா போதும், இதை எடுத்துருவோம். இப்போ ஃபைனலாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேங்க. ஏன்னா பிரண்டைக்கு கொஞ்சம் ஆயில் கூட வேணும் ஃப்ரை பண்ண. இப்போ இதை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை இதில் சேர்த்துக்கலாம். நான் 2 பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய பிரண்டை இருக்கிறதுனால 2 பேட்சாக போட்டுக்கிறேன். இது நல்லா சுருங்கி வெந்து ஃப்ரை ஆகி வரணுங்க. எந்த அளவுக்கு ஆயில் கோட் ஆகி ஆயிலில் வதங்குதோ அந்த அளவுக்கு சாப்பிடும் போது பிரண்டையோட நமிச்சல்லாம் தெரியாது, இருக்காது. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு புளி கொஞ்சம் கூட வச்சு அரைச்சோம் அப்படின்னா சாப்பிடும் போது நமிச்சல் அதெல்லாம் இருக்காது, ரொம்ப ஹெல்தி. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். இது மாதிரி லைட்டாக ப்ரௌனிஷாக மாறணும். எல்லாமே வெந்து இந்த கலரில் இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அந்த க்ரீனிஷ் போயிட்டு லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறி வரணும். எல்லாமே வதங்கி வரணும். பிரண்டையோட கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு வருது. இது மாதிரி எல்லா பிரண்டையோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகணும். எல்லாம் ஃப்ரை ஆகிறதுக்கு இப்படி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ எங்கேயுமே க்ரீன் கலர் தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கி இந்த கலரில் லைட் க்ரீன் ப்ரௌனிஷ் கலரில் நல்லா சுருண்டு வதங்கி வந்த பிறகு
பிரண்டையோட சத்தமும் அடங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு இது பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். என்கிட்ட இருந்த மொத்த பிரண்டையும் இந்த மாதிரி இந்த கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போது இதில் கொஞ்சம் அதே பேனில் லாஸ்ட்டாக ஒரு சின்ன கைப்பிடி அளவு தேங்காவை இதில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைட்டாக இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு துவையலில் சேர்த்துக்கலாங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். ஃபஸ்ட்டு ஜாரில் இந்த 4 மிளகாய், புளி, பூண்டு இதையெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு சேர்த்துப்போம். இதை சேர்த்துட்டு புளி, பூண்டு, மிளகாய் சேர்த்தாச்சு. இப்போ இதில் லைட்டாக ரோஸ்ட் பண்ண இந்த தேங்காவையும் சேர்த்துப்போம். இப்போ இதை மட்டும் ஃபஸ்ட்டு லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்து அரைப்போம். இது மாதிரி அரைச்ச பிறகு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்புங்க. உப்பு போட்ட பிறகு கருவேப்பிலையும் பிரண்டையோட இலையும் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இதில் சேர்த்துப்போம். தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சாதான் அந்த டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். அந்த இலை பிரண்டை இலை கருவேப்பிலை ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சுங்க. அதில் வதக்கி வச்ச பிரண்டையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தனித்தனியாக அரைச்சி சேர்க்கும் போது தான் எல்லாமே பிளெண்ட் ஆகி நமக்கு அந்த நார்லாம் வாயில் மாட்டாமல் வருங்க. நான் ஃப்ரை பண்ணி வச்ச மொத்த பிரண்டையும் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு கருவேப்பிலெலாம் அரைக்கும் போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினாங்க. இப்போயும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறேன். பிரண்டையோட கீரை, கருவேப்பிலை, பூண்டு, புளி, மிளகா, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சுங்க. இதில் ஃபைனலாக நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பை கடைசியாக சேர்த்து அரைக்கும் போது அந்த ரொம்ப நைஸாக ஆகாமல் குறைன்னு அரையும் பருப்பு. ஸோ சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். துவையல் கொஞ்சம் கெட்டியாகவும் கிடைக்கும். துவையல் அரைச்சாச்சுங்க. எனக்கு இந்த தடவை துவையல் பல்கான குவான்டிட்டி கிடைச்சதுனால சுத்தம் பண்ணி நான் கொஞ்சம் அதிகமாக அரைச்சிருக்கேன் துவையலை. கொஞ்சமாக கிடைச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி பூண்டு, புளி, காரம் எல்லாம் வச்சு நம்ம கொஞ்சமாகவும் செய்யலாம். துவையலாக வேணுன்றதுனால நான் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் திட்டமாக அது அரையிறதுக்கு தேவையான தண்ணியை மட்டும் சேர்த்து கெட்டியாக அரைச்சிருக்கேங்க. இதை சட்னியாக அரைக்கணுன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு தண்ணி கலந்து சட்னியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிரண்டையில் எந்த அளவுக்கு நார் சத்து அதிகமோ அந்தளவுக்கு நாரும் அதிகங்க. துவையலில் கொஞ்சம் நார் நிறைய இருக்க மாதிரி தான் தெரியும், பட் சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது. டேஸ்ட் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரைஸுக்கு இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் க்ளீன் பண்ணி சமைச்சோன்னா ரொம்ப ஹெல்தி. எஃபர்ட் போடுற அளவுக்கு ஹெல்த்தும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். நான் மேலே தாளிப்பு கொட்டுறது அதெல்லாம் செய்யலை. ஏன்னா நான் துவையல் மாதிரி அரைச்சிருக்கிறதுனால தாளிப்பெல்லாம் கொட்டலை. வேணுன்றவங்க மேலே கடுகு, கருவேப்பிலை, உளுந்து போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். ஃபைனலி பிரண்டை துவையல் ரெடி. ஆரோக்கியமாக சமைப்போம். எல்லோரும் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.